தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே. அசந்தது பொன்விழி அழகினை திருடுதே. ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா. காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா? ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபமேற்றி வைத்து போக. சொப்புகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட. என்னை நானும் இடம் அள்ளி கொடுக்க. என்னம்மா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்களா? அத்தை இப்பதான் எல்லாத்தையும் எழுப்பி விட்டு வந்தேன். எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க அத்தை. மாமா மட்டும் வாக்கிங்காக வெளியில போயிருக்காரு அத்தை. அது கூட காஃபி வச்சுட்டேன். உங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு வரட்டுமா அத்தை? ஏம்மா நான் வந்து வச்சிருப்பேன்ல. ஐயோ அத்தை இருக்கட்டும், பரவாயில்ல அத்தை. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நீ உட்காருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன அத்தை? மருமகளே சொன்னதை கேளு, உட்காரு. அத்தை நீங்க இருங்க, நான் போறேன். ஏமா கனி, நீ தானே காஃபி வச்ச, நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க அத்தை சொன்னதை கேட்கவா போறீங்க? இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்திருக்க, அதுக்கு நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லம்மா. அத்தை இந்த வீட்டோட மூத்த மருமக அத்தை. இந்த வீட்டு எல்லா பொறுப்பும் நான் தானே பாத்துக்கணும். உன் கொழுந்தனாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்களே. இப்போதைக்கு நீ தனியாலாம் கஷ்டப்பட வேணாம், நானும் செய்யறேன். எங்க அத்தை சொன்னா செய்யவா போறீங்க? நீங்க போங்க, நீங்களே போய் எங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வாங்க அத்தை. போங்க, எப்படியும் நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா கூட என்ன விட மாட்டீங்க. அப்புறம் காலையில எந்திரிச்சு வாசல் கூட்டினதுல இருந்து எல்லாத்தையும் நீ தான் பாத்துட்ட. இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்து எல்லா பொறுப்பையும் நீ ஏத்துக்கிட்ட. வந்ததுல இருந்து அத்தைய ஒரு வேலை வைக்க மாட்டேங்கிற. ஏதாவது சின்ன சின்ன வேலை நானா செஞ்சாதான். அப்புறம் நான் வந்ததுக்கே இதுக்காக உங்களால உட்கார வச்சு இது பண்றதுக்கு தானே. அப்புறம் என்ன நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்க கொழுந்தனார் எந்திரிச்சிட்டாரா இல்லையா? கதிர் தானே, நீங்க போய் பாருங்க. கதிர் மாமா எந்திரிச்சு போன உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு அத்தை. அவனுக்கு இன்னும் உங்க அப்பா மேல இருக்க பயம் மட்டும் போகல. அத்தை அது பயம் இல்ல அத்தை, அப்பாவுக்கு பிடிக்காத வேலை செய்யறோன்னு கொஞ்சம் இதா இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணுமே இல்ல அத்தை. நீங்க போய் பாருங்க, அவரு கிளம்பி ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டாரு. சரிம்மா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவரும் கிளம்பிட்டு இருக்காரு அத்தை, அதோ வந்துருவாரு அத்தை. சரி நீ உட்காரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ அத்தை இன்னும் சமைக்கணும் அத்தை. சாம்பார் சாப்பாடுலாம் வச்சுட்டேன், பொரியல் மட்டும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அத்தை. சாம்பார் சாதம் இருக்குல்ல, அதுவே போதும். அத்தை அவரு சாப்பிட மாட்டாரே. அவன் அதெல்லாம் சாப்பிடுவாமா, நீ அமைதியா இரு. இது செஞ்சதே பெரிய விஷயம், நீ அமைதியா இருமா. அத்தை அப்புறம் அவர் சாப்பிடாம கூட போவார் அத்தை. யார் அவனா? அவெல்லாம் அதெல்லாம் சாப்பிடுவாமா? நீ அமைதியா இரு, அதெல்லாம் அவன் சாப்பிடுவான். நீ கொடுக்கற செல்லத்துலதாம்மா அவன் இப்படி ஆடிட்டு இருக்கான். ஹாய்மா. வாடா, உங்க அப்பா போன உடனே கிளம்பிட்டியா? அவர் மூஞ்சில முழிச்சுன்னா அவ்வளவுதாம்மா, என்னை திட்டியே தீத்துருவாருமா அப்பா. அப்புறம் என்ன, அப்பா எவ்வளவு தூரம் சொல்லும் போது நீ ப்ரொஃபசர் வேலைக்கு போனா அப்புறம் அவருக்கு கோபம் தான் வரும். எனக்கு என்ன வேலை பிடிக்குமோ அந்த வேலைக்கு தானமா போக முடியும். மா விடேமா. நீ ஆரம்பிச்சிருவேடா உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ண. பின்ன என்னம்மா, அதுதான் அண்ணன் இந்த ஆபீஸ பாத்துக்கிறாங்களே, எனக்கு அதுல விருப்பமே இல்லம்மா. விருப்பம் இல்லாததை செய்யன்னு சொன்னா நான் எப்படிமா செய்வேன்? நானும் பாக்குறேன்டா, உன் அப்பா கண்ணுக்கு தெரியாம எத்தனை நாள் இப்படியே மறைஞ்சு ஓட போறேன்ட்டு. வாழ்க்கை பூரா போச்சுனாலும் நான் போவேமா, ஆனா அப்பா சொல்ற வேலையை மட்டும் நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன். என்னடா அந்த கம்பெனியை தானடா பாத்துக்க சொல்றாரு. அண்ணன் பாத்துட்டு இருக்கான், அதை விட வேற என்னமா வேணும்? உனக்கு பிடிச்சத படிக்க வச்சாரு. அவர் ஆசைக்காக ஒரு கொஞ்ச நாளாவது இருக்கலாம்ல. உன் அண்ணனை பாரு. அண்ணனுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால செய்யறாமா. எனக்கு அதுல விருப்பமே இல்லம்மா. அதை மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்கவே கேட்காதம்மா, நான் கண்டிப்பா அதை செய்ய மாட்டேன் நீ எவ்வளவு சொன்னாலும். இன்னைக்கு தானம்மா அவன் போகவே செய்யறான், அந்த அன்னைக்கே நீ திட்டி அனுப்பிச்சு விடணுமா? விடேமா, அவனுக்கு பிடிச்சது செய்யட்டும். அதை விட்டுட்டு நீ பாத்தியா இப்படி பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு தான் அப்பா கம்பெனி பாக்குறது சுத்தமா விருப்பம் இல்லன்ட்டால, அதுதான் அப்பாக்காக நான் பாக்குறேன்லம்மா, விடுமா. உங்க அப்பாவோட ஆசையே நீங்க ரெண்டு பேரும் அந்த கம்பெனியில உட்காரணும் தான்டா. எனக்கு பிடிக்கலங்க போது அந்த கம்பெனில உட்காந்து அந்த கம்பெனியை நான் எப்படி நடத்தி கொண்டு போவேன்? பிடிச்ச விஷயத்த சந்தோஷமா செஞ்சாதான் நம்மனால முடியும். நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாதுமா. அடுத்து பாரு, உன் கண்ணிலையும் படாம போவேன். இன்னைக்குதாம்மா ஃபர்ஸ்ட் நாள். என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விட சொன்னா கழுவி ஊத்தி அனுப்பிச்சு விடுறீங்க பாத்தீங்களா? ஒரு மாசமா அப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். அப்பா சொல்லவே இல்லை. நேற்று நைட்டு கூட பேசினேன். இல்லப்பா நீ கம்பெனிக்கு தான் வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா எந்திரிச்சு கிளம்புனேன். ஆமாண்டா, நீ என்ன சொன்ன கேட்கவா போற? என்னமோ பண்ணு, உனக்கு உன் அண்ணன் சப்போர்ட் பண்ண வந்துருவான். ஐயோ அத்தை விடுங்க அத்தை. வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் வாங்க. சாரி நீ, உங்க சமையல இன்னைக்கு என்னால சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் கதிர், வந்து சாப்பிட்டு போ. அண்ணி டைம் ஆயிருச்சு நீ, நான் சீக்கிரம் போகணும். நீ கேன்டீன்ல ஏதாவது இருந்தா நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. டேய் என்ன பேசிட்டு இருக்க? வா அண்ணி நீ பாய், நீ மன்னிச்சிருங்க நீ. சாரி அண்ணே வரேனே. அம்மா வரேமா. டேய் நின்னு சாப்பிட்டு போ. அவன் அவ்வளவுதான் போயிட்டான், காதல கூட வாங்கிக்க மாட்டான். அதுதான்மா. சரி நீ இவனுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரி அத்தை, நீங்க வாங்க, காஃபி குடுக்கறேன். சரிம்மா.
எங்க உன் புள்ள ஓடிட்டேனா? நீங்க வந்த உடனே அவனே கேட்டுட்டு இருக்கீங்க. போயிருவான்னு சொல்லிதான் சீக்கிரம் போயிட்டு வந்த, அதுக்குள்ள போயிட்டேனா? எங்க அவனுக்கு அந்த வேலைதான் பிடிச்சிருக்கான், விடுங்கங்க. இதோ தண்டி கம்பெனி வச்சிருக்கேன், நீ சொல்லு நல்லா. அந்த கம்பெனியை பாத்துக்கூடான்னு நான் விட்டு வச்சிருந்தா அவன் என்ன ஆடிட்டு இருக்கான்? ஐயோ மாமா விடுங்க மாமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க மாமா போய் சாப்பிடலாம். என்னம்மா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு பாத்தியா? சரி மாமா வாங்க. கொஞ்ச நாளைக்கு அவன் போக்குல விடுங்க, அதுக்கப்புறம் கம்பெனிக்கு அவனே வருவான்ப்பா. இப்படிதான்ப்பா எல்லாரும் என்ன சொல்லி சொல்லி சமாளிக்கிறீங்க. அவன் என் பேச்ச கேக்குறதாவே இல்ல. சரி மாமா ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டேன். வாங்க மாமா. அவனுக்கு முதல்ல ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சாதான் திருந்துவாங்க. ஆரம்பிச்சிட்டீங்களாங்க? நீங்க போங்க போய் சாப்பிடுங்கங்க. சரி வா மருமகள், எனக்கு சாப்பாடு எடுத்து வை. இவன் என்ன கத்த விட்டு பிபி சுகர்லாம் ஏறிடும் போல. அவனை சொல்லுங்க, நீங்களா எல்லா விஷயத்துக்கும் கத்திட்டு இருங்க. அவனை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. என்ன கத்திட்டு இருக்கீங்க, விட்டு தொலைங்களேங்க. சரி நான் போய் சாப்பிடுறேன். மாமா வாங்க மாமா. என்னம்மா மருமகளே, காலையிலேயே கோவிலுக்கா? ஆமா மாமா, அப்படியே கோவில் போயிட்டு தான் மாமா வந்தோம். எந்திரிச்ச உடனே என் பையனை கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன் சீதா. நான் கூப்பிட்டா கூட அவன் வரமாட்டான். அத்தை அதெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வயசு சொன்னதான் கேட்கணும்னு தெரியும்ல அத்தை. அப்புறம் நான் சொல்றதை கேட்காம இருந்தா நான் சும்மா விட்டுருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அம்மா அவனுடைய பையனை மிரட்டுற பத்தியா நீ? அப்புறம் என்ன அத்தை, உங்க மருமகளை பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும் அத்தை. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாமலையா? நல்லாவே தெரியுமா மருமகளே. ஆமா, எங்க 2 பேரையும் காணோம்? அவங்க 2 பேரும் பைக் எடுத்துட்டு வெளியில ஒரு ரவுண்ட் சுத்த போயிருக்காங்க. உன்னை இறக்கி விட்டு அவங்க போயிட்டாங்களா? ஆமா அத்தை, இந்த விஜய் சும்மாவே இருக்க மாட்டாளா? அம்மா விடுங்க மாமா, கொஞ்சம் போயிட்டு வரட்டும். மருமகளை கூப்பிட்டாம போயிட்டான் அவன். அது அவ போகணும்னு ஆசைப்பட்டாளா, அதான் அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி அத்தை, நீங்க காஃபி குடிச்சிட்டீங்களா? இப்பதாம்மா அவருக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி நீ உட்கார், நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ அத்தை காஃபி வேணாம், காலையில குடிச்சிட்டு அத்தை. வேணாம் அத்தை. காஃபி குடிக்கிறது கூட அவ்வளவு வலிக்குதுல உனக்கு? அத்தை போதும் அத்தை, விடுங்க. காஃபி குடிச்சே எனக்கு வயசாயிரும் போல அத்தை. அதுலயும் நீங்க போட்ட காஃபி குடிச்சா அவ்வளவுதான் அத்தை. ஒரு டைம் குடிச்சிட்டு குடிக்கணும்னு தோணுது அத்தை. எத்தனை டைம் தான் நான் காஃபி குடிப்பேன்? உங்க செல்ல மருமக அப்புறம் பாவம் அத்தை. நீங்க போட்டு குடுக்கற காஃபில வயசாயே ஆயிரும் அத்தை. என்னம்மா கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு? அத்தை கிண்டல் இல்ல அத்தை, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன கிண்டலுங்கிறீங்க? என்ன மருமகளே, இது காஃபியா? ஏமாமா அத்தை உங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டாங்களா? ஏன் மருமகளே, நீ வேற இதெல்லாம் காஃபினே சொல்ல முடியாது. நீ தான் அவ்வளவு விரும்பி குடிக்கிற. உன் அத்தை போட்ட காஃபியை நீ மட்டும் தான் விரும்பி குடிப்ப. ஏமாமா இன்னைக்கு அத்தை காஃபி ஒழுங்கா வைக்கலையோ? அவருக்கு நான் நல்லாவே வச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்காதுமா. ஏமாமா இப்படி சொல்றீங்க? அத்தை போட்ட காஃபி அருமை உங்களுக்கு புரியல. அத்தை நாளையில இருந்து நீங்க போட்டு கொடுக்காதீங்க, அவரே போட்டு குடிச்சுக்குவாரு. அப்பதான் உங்களோட அருமை தெரியும் அத்தை. எப்படி பேசுறாரு பாத்தீங்களா அத்தை? உங்களோட காஃபியோட ருசி என்ன, அத பத்தி இவ்ளோ கேவலமா பேசுறாரு. இதெல்லாம் ஒரு காஃபியான்னு கேக்குறாரு அத்தை. இவரை நீங்க விட்டுற கூடாது அத்தை, விட்டுறவே கூடாது. நீங்க போட்ட காஃபியவே அவர் கேவலப்படுத்திட்டாரு அத்தை. இனிமே கிச்சன் பக்கம் அவருக்கு நீங்க காஃபி போடக்கூடாது. ஏன் மருமகளே இப்படி சண்டையை மூட்டி விடுற? அத்தை போட்ட காஃபி நல்லா இல்ல உங்களுக்கு, அப்ப நீங்களே போடுங்க. நீங்களே போட்டு குடிச்சு பாருங்க மாமா, அப்பதான் அத்தையோட அருமை உங்களுக்கு புரியும். நாளையில இருந்து மாமா தான் காஃபி போடுவார் அத்தை நமக்கு எல்லாத்துக்குமே. என்னப்பா நாளையில இருந்து காஃபி உங்களோடது போல? பாத்தியா உன் அம்மாவும் அண்ணியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு? அம்மா போட்ட காஃபியை குறை சொன்னீங்கன்னா அண்ணி இப்படிதான் பேசுவாங்கன்னு தெரியும்ல. ஏன்னா அம்மா போட்ட காஃபிக்கு அண்ணி அடிமைப்பா. அவங்க கிட்ட போயிட்டு அத்தை போட்ட காஃபியா, இதெல்லாம் ஒரு காஃபியான்னு கேட்டா உங்களுக்கு வருமா வராதா? அப்படி கேளுமா நீ பாருங்க. அதானே அப்பாவை எல்லாரும் போட்டு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பாவம் அவரு. நீயாவது என் பக்கம் இருக்கியேப்பா. அம்மா போட்ட காஃபி உங்களுக்கு உண்மையாலுமே பிடிக்காதாப்பா? நல்லாவே இல்லப்பா. அங்க வந்து மட்டும் அம்மா போட்ட காஃபினா காஃபி தான், எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வரியா சொல்றியா அப்படின்னு கேப்பீங்க. ஏண்டா நீயும்? அப்புறம் என்னப்பா, அம்மா போட்ட காஃபி நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? எனக்கு கூட அம்மா போட்ட காஃபில குறைன்னு சொன்னா கோவம் வராது, ஆனா அவளுக்கு கோவம் வரும்னு தெரியும்லப்பா. அப்புறம் அவ முன்னாடி வச்சு பேசியிருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க பெரிய ஆள் தான்ப்பா. அவ்வளவு தைரியம் இல்லப்பா உங்களுக்கு. ஏமா நீ வேற தெரியாம சொல்லிட்ட. காலையில இருந்து நான் காஃபி போடணும். ஆமா, நாளையில இருந்து உங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் காஃபி போட போறாரு. அவர் போடுற காஃபி எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன். அப்பா கத்து வச்சுக்கோங்க, காஃபி தூள் எவ்வளவு போடணும், பால் எவ்வளவு ஊத்தணும்னு. சரியாப்பா? நாளைக்கு காஃபி வைக்கணும்ல, அதனாலதான்ப்பா. எல்லாரும் வச்சு இந்த குடும்பமே வச்சு என்ன ஓட்டுறீங்களா? யாரு ஓட்டுறது? நான் போட்ட காஃபி நல்லா இல்லையா? எந்திரிச்ச உடனே ஒரு கப் காஃபியை குடிச்சிட்டு இப்போ உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இதுல நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? காஃபி நல்லா இல்லன்னு வேற வழி இல்லாம குடிக்கிறேன். நீங்க திருந்தவே இல்லப்பா, திருந்தவே மாட்டீங்கப்பா. சாரி, இதுக்காகனே நாளையில இருந்து உங்க அப்பா தான் காஃபி போட போறாரு. ஆமாமா, நீ சொன்ன மாதிரி நாளையில இருந்து அப்பாதான் காஃபி. அவர் இப்பவாவது ஒழுங்கா பேசுவாருன்னு நினைச்சேன், இப்ப கூட அப்படிதான் சொல்றாரு பாருங்கம்மா. அவரை விட்டுறாதீங்கம்மா, அதனால அவரே காஃபி போட சொல்லுங்கம்மா. எங்கம்மா வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆம்பா கிளம்பிட்டேன்ப்பா, நான் வரேன்ப்பா. வரேம்மா. சரிம்மா, போயிட்டு பத்திரமா வா. சரி அண்ணா வரேண்ணா. சரிம்மா. அண்ணி வரேன் நீ. சரி போயிட்டு வாமா. நீயா புரியல, நான் வந்து விட்டுட்டுமா? டெய்லி நீங்க தான் வந்து விடுறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு லீவ். அண்ணி அண்ணன் கூட்டிட்டு போவான். பாத்தியா நீ? அண்ணி உங்களுக்கு லீவ் விட்டுருக்கேன், நீ
சரிம்மா போலாம். ஹனி வரேன் நீ. சரிம்மா, காலையில இருந்து எதுவும் சாப்பிடலையே, சாப்பிட்டுட்டு போ. ஹனி டைம் ஆயிடுச்சு, நீங்க பாத்துக்கோங்க. கேண்டீன்ல ஏதாவது இருக்கும், நான் பாத்துக்கிறேன். கிளாஸ் எடுக்கும்போது ஒரு ப்ரொஃபஸரே மயங்கி விழுந்துட்டா என்ன பண்றது? சாப்பிடாம நீ பாட்டுக்கு போற. நீ ஒரு ப்ரொஃபஸரா இருந்து டைமிங் கீப் அப் பண்ணுவ நீ. இப்ப டைம் பாத்தீங்களா நீ? நான் அங்க கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன், விடுங்க. ஓகே ப்ரொஃபஸர், நீங்க போங்க, அங்க கேண்டீன்ல சாப்பிட்டுக்கோங்க ப்ரொஃபஸர். ஏன் நீ? சரி ப்ரொஃபஸர், நீங்க கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு பாருங்க. வரேன் நீ. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி நீ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் டா. இன்னும் கிளாஸ் போலையா? மேம் போகணும் மேம். நீங்க வரலையா? நான் லைப்ரரியில புக் கொடுக்கணும், கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே மேம். லைப்ரரியா மேம்? நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டா மேம்? பரவாயில்லடா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மேம் காலேஜ்ல பேசிக்கிட்டாங்க, ஏதோ புது ப்ரொஃபசர் வராங்களா? எனக்கு தெரியலடா, வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் யாருன்னு தெரியலடா. ஓ அப்படியா மேம்? ஓகே மேம். மேம் எங்களுக்கு தான் மேம் வர்றாங்க. ஆமா மேம், பழைய மேம் ஏன் மேம் வரல? அவங்க மெடிக்கல் லீவ் கொஞ்சம் போயிருக்காங்கடா, சீக்கிரம் வந்துருவாங்க. அப்ப இந்த சார் வேற சார் பாதியில போயிடுவாரா? இல்லம்மா, அவர் இனிமே இந்த காலேஜ்ல தான் வேலை பார்ப்பாரு. என்ன உங்க இதுக்கு மட்டும் வர மாட்டாரு? அப்படியா மேம்? ஓகே மேம், அப்போ ஓகே தான் மேம். என்ன பயமா ரெண்டு பேத்துக்கும்? சாருங்கிறனால கொஞ்சம் பயம் இருக்கு மேம். சார் தான் வருவாங்களே உங்களுக்கு, அப்புறம் என்ன மேம்? அவங்க வந்து பழகுனவங்க, இவங்க புதுசா வராங்களா இந்த சார், அதான் கொஞ்சம் பயமா இருக்கு மேம். ஆமாடா, இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லம்மா, காலேஜ் கட் அடிச்சுட்டு போவீங்களா, அதெல்லாம் இந்த சார் கிட்ட பண்ண முடியாது மேம். அதுக்கு பேர் மட்டும் ஸ்ட்ரிக்ட் இல்லையா மேம்? எத்தனை டைம் காலேஜை கட் பண்ணி போயிருக்கீங்க, இதுல என்னோட கிளாஸ்லயே. இனிமே போவே மாட்டோம் மேம். இனிமே போகணும்னு நினைச்சாலும் முடியாதுமா, நீ போ. சரி மேம், நீங்க போங்க மேம், நாங்க கிளாஸ்க்கு போயிடுறோம். சரிடா. எங்க நம்ம தேர்ற புக் மட்டும் கிடைக்காது நம்ம கைக்கு, கிடைச்சிட்டா விடிஞ்சிரும். போய் கிளாஸ் எடுக்கணும், தேர்ற புக் கிடைச்சிச்சுன்னா போலான்னு பார்த்தா அவ்வளவுதான், கிடைச்சோ தொலைய மாட்டேங்குது. என்னதான் பண்ணுது? நல்ல வேலை அப்பா திட்டலப்பா. இன்னைக்கு நாள் நல்லா போகும்னு நினைக்கிற. போகும், பாத்துக்கலாம். இந்த லைப்ரரி மேன் எங்கதான் போவாரோ தெரியாது. பரப்பெல்லாம் எங்கயாவது போயிடுறாரு. சொல்லிட்டா மட்டும் கோவம் மட்டும் படுறாரு. இவரெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல. லைப்ரரி மேனை மாத்துங்கன்னு சொன்னாலும் மாத்த மாட்டேங்கிறாங்க. ஏதாவது சொன்னா கேக்குற மாதிரி இருந்தா பரவாயில்ல. இது யாரு புது ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க, நான் இங்க பார்த்ததே கிடையாது. யாரா இருந்தா நமக்கு என்ன? இந்த லைப்ரரி மேன் என்னதான் பண்ணுவாரோ தெரியல. லைப்ரரி மேன்னா யாரு? லைப்ரரிக்குள்ள இருக்கிறது தானே. இவரு மட்டும் லைப்ரரியில ஒரு நாளும் இருக்க மாட்டாரு. காலங்கத்தாலே டென்ஷன் பண்றது இவ்வளவு ஒரு வேலை. சரி, அவகிட்டயாவது கொடுத்து அனுப்பிச்சுட்ருக்கலாம், கொடுத்துட்டாவது வந்திருப்பா. இப்ப நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இவர் வந்து சைன் போட்டு இந்த புக்கை கொடுத்துட்டு வரதுக்குள்ளேயே அவ்வளவுதான். இவரெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல. இன்னைக்கு வரட்டு நல்லா புடிச்சு திட்டலாம். திட்டி விட்டாதான் இன்னொரு டைம் லைப்ரரியிலேயே இருப்பாரு. இல்லன்னா நம்ம எப்ப வந்தாலும் இவர் இருக்க மாட்டாரு. புக்கை எடுக்கலான்னு வந்தாலும் இருக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒரு டவுட்னா அவர்கிட்ட தானே கேட்க முடியும். நம்மளும் இருக்கவும் எடுத்துக்குவோம். மித்த யாராவது எடுக்கணும்னா யார் என்ன பண்ணுவா? இவரெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல. ஐயோ கடவுளே. ஹலோ, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? புக் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும்னு அறிவில்ல? எங்க கை தவறி கீழே விழுந்துருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டூடண்ட்ஸ்னா ப்ரொஃபசர் கிட்ட கேட்கவாது செய்யலாம்ல. உங்களை யார் அவ்வளவு அவசரமா எடுக்க சொன்னது? லைப்ரரி மேன் கிட்டயாவது கேட்கலாம்ல. எங்க நான் அவரை தேடுன, அவர் இங்கல, நான் என்ன பண்ண முடியும்? சரிங்க, யாராவது வரும்போது அவங்க மேல விழுந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுதான் விழுகலையே, தயவு செஞ்சு கத்தாதீங்க, இது லைப்ரரிங்க. விழுந்திருந்தா என்னங்க பண்ணிருப்பீங்க? ஒரு ஸ்டூடண்ட்ஸா இருந்து என்ன பண்ணணும்னு கூட தெரியாதா? இங்க என்ன தவிர வேற யாராவது இருக்காங்க? இல்லையே, நீங்க தானே இருக்கீங்க. அது கூட தெரியாது. என்னங்க நீங்க ஒரு ப்ரொஃபசருக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது. ஹலோ ஹலோ, நானும் இங்க ஒரு ப்ரொஃபசர் தான். என்னையே ஏமாத்துறீங்களா நீங்க? ஆமாங்க, உங்களை ஏமாத்தி எனக்கு என்னங்க கிடைக்க போகுது? நான் தான் இங்க புதுசா வந்திருக்க ப்ரொஃபசர் கதிர். பரவாயில்லைங்க, ப்ரொஃபசராவே இருந்தாலும் புக் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும்னு தெரியாது. சரிங்க, சாரி, விடுங்க. அத என்கிட்ட கேட்காதீங்க தயவு செஞ்சு. இனிமேவாது கொஞ்சம் பார்த்து எடுங்க. ரொம்ப கோவக்காரியா இருப்பா போல. இவளை கட்டிக்க போறவ ரொம்ப பாவம்பா. வேணா வேணா விழுந்துடுவேனா, கண்கள் கண்டா கவிழ்ந்துடுவேனா, ஒரு முறை சிரிக்கிறாய் என் உயிரினை பறிக்கிறாய். கண்கள் ரெண்டும் அணுகுண்டா, கத்தி உள்ள பூச்சண்டா, இன்பமான சிறை உண்டா, ஈரவிழியில் இடமுண்டா. கடவுள் பூமி வந்தால் உன் கண்ணை பார்க்க வேண்டும். மனிதன் பாவம் என்று அவன் மறந்து போக வேண்டும். ஒரு பார்வையிலே என்னை உறைய வைத்தாய், சிறு புன்னகையால் என்னை உருக வைத்தாய். அடனான் என்ற ஆணவம் அழிய வைத்தாய், உன் பார்வையிலே என்னை பணிய வைத்தாய்.
என்னாரடி உயரத்தை அபகரித்தாய் உன்காலடியில் என்னை கனிய வைத்தாய் என்னாரடி உயரத்தை அபகரித்தாய் உன்காலடியில் என்னை கனிய வைத்தாய்